அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டிவைன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்மா என்றால் என்ன? நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், கர்மா என்பது தண்டனையா அல்லது ஒரு பரிசா? சனாதன ஹிந்து தர்மத்தில் உள்ள கர்மா மற்றும் மறுபிறவி கொள்கைக்கான ஒரு முக்கியமான அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா, ஏன் சிலரின் வாழ்க்கை மிகவும் எளிதாக இருக்கிறது, ஆனால் சிலரின் வாழ்க்கை மட்டும் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன? நாம் நல்லவர்களாக இருந்தாலும் ஏன் சில சமயம் நமக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன? இதற்கெல்லாம் ஒரு அழகான காரணம் இருக்கின்றது. அதுதான் கர்மா. கர்மா என்றால் என்ன? நாம் என்ன செய்கிறோமோ அதற்கேற்ப பலன் கிடைக்கும். இதுவே கர்மா என்று பலர் சொல்வார்கள். ஆனால் கர்மா அதைவிட மிகவும் அழகான ஒன்று. அது நமது இன்றைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நமது எதிர்காலத்தையும் சில சமயம் அடுத்த பிறவியையும் பாதிக்கக்கூடியதுதான். ஒரு உணர்ச்சிபூர்வமான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு மனிதன் எப்போதும் நல்லதையே செய்கிறான், அனைவருக்கும் உதவி செய்கிறான், ஆனால் அவனுக்கே தொடர்ந்து கஷ்டங்கள் வருகின்றன. மற்றொரு மனிதன் யாரையும் பொருட்படுத்தாமல் தவறான செயல்களில் ஈடுபடுகிறான், ஆனால் அவன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இது நியாயமாக தோன்றுகிறதா? இங்கேதான் கர்மாவின் மறைமுக செயல்பாடு இருக்கின்றது. கர்மா என்பது நாம் இப்போது செய்கிற செயல்களின் பலன் மட்டுமல்ல, நமது கடந்த கால செயல்களின் தொகுப்பாகும். நாம் இன்று அனுபவிப்பதெல்லாம் நமது கடந்த கால கர்மாவின் விளைவுதான். அதே நேரத்தில் நாம் இப்போது செய்கிற ஒவ்வொரு செயலுமே நமது எதிர்காலத்தை உருவாக்கின்றது. அதனால் தான் கூறப்படுகிறது, யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், ஏனெனில் அது திரும்பி உங்களையே வந்து அடையும். நல்லதை செய்தால் அதுவும் நிச்சயம் உங்களிடமே திரும்பி வரும். கர்மா மெதுவாக செயல்படலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது. அப்படியானால் கர்மா எவ்வாறு செயல்படுகிறது? நாம் அதை மாற்ற முடியுமா? இதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சனாதன தர்மத்தில் உள்ள கர்மா மற்றும் மறுபிறவி கொள்கை என்னவென்றால், கர்மா என்றால் செயல் அல்லது வினை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். யாராலும் கர்மா ஏதும் செய்யாமல் இருக்கவே முடியாது. சரீரம், வாக்கு, மனம் இவை மூன்றாலும் ஒருங்கேயோ தனித்தனியாகவோ நாம் எப்போதும் கர்மம் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு. பொதுவாக நாம் பேச்சு வழக்கில் அவனவன் கர்மாவை அனுபவிக்கின்றான் என்று சொல்லுகின்றோம். என்றாலும் உண்மையில் அதன் பொருள் அவன் தான் செய்த கர்ம பலனை அனுபவிக்கின்றான் என்பதே. ஆக நாம் கர்ம பலன் இரண்டையும் பல சமயங்களில் பொதுவாய் கர்மா என்றே சொல்கின்றோம். நமது சனாதன தர்மத்தில் இந்த கர்மா கொள்கை மிகவும் விரிவான அளவில் ஆராயப்பட்டு அதை பற்றிய கருத்தாக்கங்கள் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு விரிவாய் உருவான கர்மா கொள்கையின்படி கர்மா என்பதில் 3 அம்சங்கள் உள்ளது: பலன், காலம் மற்றும் ஈஸ்வர இச்சை. பலன் என்றால் என்ன? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு என்று அறிவியலில் நியூட்டனின் 3வது விதி கூறுவது போலவே நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு. இந்த கருத்து எல்லா மதங்களிலும் உண்டு. Thou shall reap what thou sow. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே தான் அறுவடை செய்வீர்கள் என்று பைபிளும் சொல்கின்றது. இரண்டாவதாக, காலம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். செய்த கர்மாவுக்கும் அதற்கான பலனை அனுபவிப்பதற்கும் ஒரு கால இடைவெளி உண்டு. அது மனிதனின் ஒரு பிறவியில் மட்டும் செயல்படுவதோடு நில்லாமல் ஜன்மாந்திரங்களாக கூடவே தொடர்ந்து வருகிறது. ஒருவன் இறந்த பின் அப்படி பின்தொடரும் நற்பலன்களை புண்ணியம் என்றும் தீய பலன்களை பாவம் என்றும் சொல்கிறோம். கர்மாவில் இந்த காலம் எனும் அம்சம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்து மதம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் அறிவுக்கு ஏற்புடையதாகவும் காட்டித் தருகிறது. மூன்றாவதாக, ஈஸ்வர இச்சை. கர்மத்தின் பலன் எப்போதும் எப்படி எந்த அளவுக்கு செயல்படும் என்பது இறைவனின் தீர்மானம்படியே நடக்கின்றது. ஆபிரகாமிய மதங்களின்படி மனித பிறவி என்பது ஒரு முறை மட்டுமே நிகழ்கிறது. செய்த கர்மங்களுக்கான பலனை இந்த பிறவியில் அனுபவித்தது போக மரித்த பின் எஞ்சியிருக்கும் கர்ம பலன்களுக்கு இறைவன் என்ன தீர்மானிக்கப் போகிறார் என்று அந்த ஜீவன் கல்லறையில் காத்திருக்க வேண்டி வரும். பிற்காலத்தில் ஒரு நாள் வரப்போகும் நீதி நாள் அன்று இறைவன் அந்த ஜீவனின் பாவ புண்ணியங்களை பொறுத்து சொர்க்கவாசமோ அல்லது நரகவாசமோ அளிப்பார். அதை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்பதாக இம்மதங்கள் கூறுகின்றன. ஆனால் நமது ஹிந்து மதத்தில் அப்படியல்ல. ஒரு தொழிலதிபரின் வியாபார கணக்கு இந்த வருடத்து லாப நஷ்டங்களும் வாங்கிய கடன்களும் கட்டாமல் விட்ட வரிகளும் அடுத்த வருட கணக்கில் தொடரும் அல்லவா? அதுபோலதான் சனாதன தர்மத்தில் கர்மா கணக்குகள் அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்பதுதான் கொள்கை. பொதுவாகவே எல்லோரும் பரவலாக காணும் ஒரு உலக நடப்பு உண்டு. சிலர் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏனோ துன்பங்களும் சோகங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் வேறு சிலர் தம் வாழ்வில் செய்யாத தப்பு இல்லை, பிறருக்கு உண்டாக்காத கேடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்று இருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு பலரும் இவர்களது வாழ்க்கை பார்த்த பின் எனக்கு தர்மம், நியாயம், தெய்வம் இவற்றின் மீது நம்பிக்கையே போய்விட்டது,
இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு பலரும் இவர்களது வாழ்க்கையை பார்த்த பின் எனக்கு தர்மம், நியாயம், தெய்வம் இவற்றின் மீது நம்பிக்கையே போய்விட்டது என்று சொல்வார்கள். நல்லவர்களுக்கு காலமில்லை என்று புலம்புவார்கள். தற்போது கண்முன்னே நடப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லோரும் தீர்ப்பு சொல்ல முயல்வதால் தான் இப்படிப்பட்ட தார்மீக குழப்பங்கள் வருகின்றன. அதனால்தான் அம்மா மாதா அமிர்தானந்தமாயி கர்மா கொள்கை என்பது ஒரு புரியாத புதிர், அதனை விஞ்ஞானத்தை கொண்டு விளக்க முடியாது, நீ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் மட்டுமே கர்மா கொள்கையை ஏற்றுக்கொள்வாய் என்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த உலகம் என்பது கடவுளின் மாயை, இந்த மாயையில் பல குழப்பங்கள் உண்டு, இதனால் தான் இது நிகழ்கிறது, இதற்கு பின் இது நிகழும் என்று திட்டவட்டமாக எதுவும் சொல்ல முடியாது என்பார். அப்படியானால் ஒருவர் செய்து நல்ல கர்மாக்களுக்கு கெட்ட பலன் விளைகிறதே, இது முரணாக இருக்கிறதே என்று கேள்வி கேட்டால், நல்லது செய்பவர்களுக்கு கர்மா நியதியின்படி கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உண்டு. அதனால் அது எப்போது எப்படி நிகழும் என்பது நாம் சிற்றறிவிற்கு பிடிபடாது. இது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதுதான் இதற்கு சரியான பதில். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு மாணவன் பரீட்சைக்கு நன்றாக படிக்கிறான், நன்றாக தேர்வு எழுதுகிறான், அவன் 100க்கு 90 மதிப்பெண் வரும் என்று உறுதியாய் இருக்கிறான். அப்படி இருக்கையில் அவனுக்கு 60 மதிப்பெண்களே கிட்டியிருக்கின்றது. அதனால் அவன் விரும்பிய மேற்படிப்பில் சேர மதிப்பெண் போதாததால் மிகுந்த ஏமாற்றம் அடைய நேர்கிறது. அது ஏன்? அவன் சரியாகத்தானே தன் முயற்சியையும் செயலையும் செய்தான், பின் ஏன் கதை மாறி போயிற்று? அவன் விடைத்தாளை திருத்தியவர் செய்த தவறு அது என்றால், அது ஏன் ஒழுங்காய் கர்மம் செய்த மாணவன் தலையில் வந்து விடிய வேண்டும்? இதற்கு பதில், அந்த சமயத்தில் அந்த மாணவனுக்கு அவனது செயலின் நேரடி விளைவுக்கு தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு தக்க காரணத்துக்காக அவனது பிராப்தப்படி இறைவன் கொடுத்துள்ள தண்டனையாகும். இதற்கு வேறு எந்த விளக்கமும் சாத்தியமல்ல. இதுபோலவே ஒரு அயோக்கியன் எல்லா தப்பு தண்டாக்களையும் துணிந்து செய்து கொண்டிருந்தாலும் நன்றாய் வாழ்கிறான் என்றால், இறைவன் ஏதோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் முன்ஜென்ம புண்ணியங்களின் பலனை தற்போது கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவை தீர்ந்ததும் நிலைமை மாறலாம். அவன் இப்போது செய்த அயோக்கியத்தனங்களின் பலன் பிற்காலத்தில் அவன் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் அவன் தலையில் வந்து விடியலாம். இல்லை, அவன் மறுபிறவியில் கஷ்டப்படலாம். ஏன், எப்படி என்ற காரணத்தை இறைவன் ஒருவரே அறிவார். சிலருக்கு தார்மீக வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும், ஆனால் இறை நம்பிக்கை இருக்காது. யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, நல்லதே செய்ய வேண்டும், வினை செய்தால் எதிர்வினை தானே நடக்கும், அதிலிருந்து தப்பவே முடியாது, இதில் தேவையில்லாமல் இறைவன் என்ற ஒன்றை ஏன் புகுத்துகிறீர்கள் என்பார்கள். இது ஒரு விதண்டாவாதமே. அதாவது கர்மா என்பது ஏதோ ஒரு தனியாங்கி என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பரம ஞானியான பகவான் ரமண மகரிஷி இக்கருத்தை முழுமையாக நிராகரிக்கிறார். அவரது உபதேசங்களில் கண்மம் பழந்தரல் கர்த்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உந்தி பர, கண்மம் ஜடமதாம் உந்தி பர என்கிறார். அதாவது கர்மம் ஜடமே, கர்மம் தானே தன்போக்கில் செயல்படுவதில்லை. கர்மத்தையே கடவுளாக ஆக்கிவிட முடியுமா என்றால் முடியாது. இறைவனின் ஆணைக்கு அடங்கிதான் கர்மம் செயல்பாட்டுக்கு வருகிறது என்கிறார் ரமணர். பிராரப்தம் அல்லது பிராரப்த கர்மா என்றால் என்ன என்பதை இன்னும் சரியாக புரிந்து கொள்வோம். நம் தர்மத்தில் கர்மா என்பது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகம்ய கர்மா என்று 3 விதமாக அடையாளம் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து கணக்கற்று செய்த கர்மங்களின் பலன்களை மூட்டை மூட்டையாக இருக்கின்றன. அவை சஞ்சித கர்மாக்கள் எனப்படுகின்றது. இவையே நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வர காரணமாகவும் அமைகின்றது. ஒரு ஜீவனின் இந்த சஞ்சித கர்மா மூட்டைகளிலிருந்து இறைவன் ஒரு சிறு தொகுதி கர்மாக்களை பிரித்தெடுத்து அவற்றை அனுபவித்து தீர்க்க ஒரு பிறவியை கொடுத்து பூமிக்கு அனுப்புகிறார். அதில் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் கலந்தே இருக்கும். அப்படி அந்த ஜீவன் சுமந்து வரும் குறிப்பிட்ட அந்த ஒரு கர்ம பலன் மூட்டையே பிராரப்த கர்மா எனப்படுகிறது. இந்த கர்மா விவகாரத்தை இத்தனை குழப்பமாக இறைவன் ஏன் வைத்திருக்கிறார்? இதனால் இறைவனுக்கு கிடைக்கப் போவது என்ன? மனித பிறவியின் நோக்கம்தான் என்ன? இந்த உலகம் இறைவனது படைப்பு மட்டுமல்ல, இந்த படைப்பில் உள்ள அனைத்திலும் அந்தர்யாமையாய் வசிப்பவனும் இறைவனே என்பதுதான் சனாதன மதத்தின் கோட்பாடு. எனவே பங்கு பெறும் இறைவனின் விளையாட்டை பற்றி குறை கூறுவதற்கு நாம் யார்? ஒவ்வொரு ஜீவனும் தன்னுள் ஒளிந்திருப்பது இறைவனே என்பதை உணர்ந்து கண்டுபிடித்து அந்த சத் வஸ்துவே தன் மெய்யான நான் என்று உணரும் வரை இந்த கர்மாவின் மாய சுழற்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறார்கள் மகான்கள். இறைவன் இந்த மனித பிறவியை தந்திருப்பதே இந்த உண்மையை உணர்ந்து பிறப்பு இறப்பு அற்று நித்தியானந்த நிலையான மோட்சத்தை அடைவதற்குதான். இருந்தாலும் நாம் எல்லோரும் இறைவனின் மாய விளையாட்டில் அவன் இச்சைப்படியே மயங்கி போய் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் ஏன் இப்படி செய்து ஏமாற்றுகிறார் என்று கேட்டால், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இறைவனுக்கு தன் மாய விளையாட்டான படைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதில் தான் விருப்பம். கண்ணாமூச்சி விளையாட்டில் எல்லோரும் தாய்ச்சியை தொட்டுவிட்டால் பிறகு ஆட்டத்தில் என்ன சுவை இருக்கிறது? தாய்ச்சிக்கு விளையாட்டு தொடர்ந்து நடப்பதில் தான் விருப்பம் என்பார். ஒருபுறம் தன் மாயையால் இறைவன் மயங்கினாலும் மறுபுறம் மனித பிறவியின் நோக்கம் மோட்சமே என்பதை சிலராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணையும் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் இறைவன் தானே அவதாரம் எடுத்து வந்தும் மகாத்மாக்களையும் ஞானிகளையும் உருவாக்கி இந்த படைப்பின் இரகசியத்தை பரப்புகிறார்.
நாம் நம் அகங்காரத்தையே தான் நாம் நிஜம் என்று நம்புகிறோம். நம் தேக மனோ புத்தி அகங்கார சேர்க்கையை நான் என்று கற்பித்து கொண்டு இவற்றையெல்லாம் திருப்தி செய்து கொண்டு இன்பம் துய்க்கவே இந்த மனித வாழ்க்கை விரும்புகிறது. நாம் விருப்பு வெறுப்புகளே நம்மை இயக்குகின்றன. உடல் மரிக்கும் போதும் இந்த விருப்பு வெறுப்புகள் தீருவதில்லை. எரியும் தீயை எண்ணெய் ஊற்றி அணைக்க முயல்வதைப் போல செய்த கர்மங்களும் கர்ம பலன்களும் ராகத்வேஷங்களும் மேலும் தூண்டி எறியவிடவே பார்க்கின்றன. விளைவு விட்டகுறை தொட்டகுறைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அல்லவா? மறுபிறவி மீண்டும் வந்தடையும். இதையே பகவான் ரமணர் தம் உபதேச உந்திரையில் வினையின் விளைவு விளைவுற்று விந்தாய் வினைக்கடல் வீழ்ந்திடும் ஒந்தி பர வீடு தரளிலை ஒந்தி பர என்கிறார். அதாவது செய்த வினைகளின் பலன்கள் விந்துக்களாய் மாறி ஜீவனை தொடர்ந்து அதனை மீண்டும் சம்சார கடலில் வீழ்த்தும், அதாவது வீடு பேற்றை தராது என்கிறார் ரமணர் மகரிஷி. நமது புராணங்களின்படி இந்த ஜீவன் மறுபிறவி எடுக்கும் முன்பு இடையில் சொர்க்கவாசமோ அல்லது நரகவாசமோ நிகழும் வாய்ப்பிருக்கிறது. இவ்வுலக வாழ்வில் அசாதாரணமான நற்செயல்கள் செய்தவனுக்கு அவற்றின் புண்ணிய பலத்தால் மரணத்துக்கு பின் இன்பம் அனுபவிக்க சொர்க்கவாசம் கிடைக்கிறது என்பது நமது இந்து மதத்தின் நம்பிக்கை. அதே போல மிக கொடூரமான தீய செயல்கள் செய்தவனுக்கும் நரகத்தில் கொடும் தண்டனை கிடைக்கிறது. அங்கெல்லாம் ஜீவனுக்கு ஸ்தூல உடம்பு கிடையாது, அனுபவங்களும் மனோமயம் மட்டுமே. சொர்க்க நரகங்களில் செயலாற்றுக்கு இடமில்லை. ஆனால் சொர்க்க நரக வாசங்கள் நிரந்தரமல்ல. அப்படி அதீதமாய் செய்த புண்ணியத்தின் அல்லது பாவத்தின் பலன் அனுபவித்து தீர்த்த பின் ஜீவன் தன் சாதாரண புண்ணிய பாவங்களை தொடர்ந்து அனுபவிக்கவும் மீண்டும் செயல்களில் ஈடுபடவும் கர்மபூமியான இந்த உலகத்தில் உடல் எடுத்து பிறந்தாக வேண்டும் என்பதே நம் மதத்தின் நம்பிக்கை. இந்து மதம் காட்டும் மோட்சம் என்பது சொர்க்கவாசம் அல்ல. சில மகாத்மாக்கள் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் தனித்தனியே இல்லை, இந்த பிறவியிலேயே தான் மனிதன் அதீத இன்பம் அனுபவித்தால் அதுதான் சொர்க்கம், அதீத துன்பம் அனுபவித்தால் அதுதான் நரகம் என்றும் சொல்வதுண்டு. எப்பேற்பட்ட மகா பாவியானாலும் இறைவனையே நிந்திப்பவனாய் இருந்தாலும் கூட அவனும் தன் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்ம நிலையை உணர்ந்து மோட்சமடைய வேண்டும் என்பதே இறைவனின் நோக்கமும் பரம காருண்யமும் ஆகும். சத்கர்மத்தின் மூலமே தன்னை ஒருவன் மேலான தகுதிக்கு உயர்த்தி கொள்ள முடியும். அதற்கு தெய்வ நம்பிக்கையும் தார்மீக ஒழுக்கமும் மிகவும் சகாயம் செய்யும். ஒருவன் இறைவனை மறுத்தான் நிந்தித்தான் என்பதற்காகவே இறைவன் அவனை நரகத்தில் இட்டு தண்டிப்பார் என்று அர்த்தமல்ல. சனாதன மதத்தில் இது கிடையாது. ஒரு இறை மறுப்பாளன் தான் செய்யும் தீய கர்மாக்களுக்கு உதாரணமாக இறை நம்பிக்கை உள்ளவர்களை புண்படுத்துதல், அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துதல், கொடுமைப்படுத்துதல் போன்றவைகள் உட்பட கர்மங்களுக்கு உரிய கர்ம பலனை அனுபவித்து தீர்த்த பின் அவ்வளவே அவனும் தன்னை கடைத்தேற்றிக் கொள்ள வழியுண்டு. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கர்மாவை பற்றி அர்ஜுனருக்கு சொல்லிய சிலவற்றை பார்க்கலாம். ஒருவர் செய்யும் செயல்களும் அதனால் ஏற்படும் விளைவுகளுமே கர்மா என அழைக்கப்படுகிறது. இது தற்போதைய வாழ்க்கையிலோ அல்லது முற்பிறவியிலோ செய்ததாக இருக்கலாம். இந்த கர்மாக்களே ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. இதை மனிதர்கள் விதி என்கிறார்கள். ஆனால் விதி வேறு, கர்மா வேறு. இறைவனால் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதோ அதுதான் விதி. ஆனால் கர்மா என்பது உங்களால் செய்யப்படுவது. இந்த கர்மாவை தான் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் அவரவரே எழுதுகிறார் என குறிப்பிடுகிறார்கள். செயல், இந்த செயலின் பயன், நோக்கம் போன்றவற்றை கர்மா என்கிறோம். கண்ணன் சொல்வது என்னவென்றால், உனக்கான கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு. அந்த செயல்களால் ஏற்படும் பலன்கள் பெறுவதற்கும் உனக்கு உரிமை இல்லை. உன்னால் செய்யப்படும் செயல்களின் விளைவுகளுக்கு நீங்கள் காரணமோ பொறுப்போ கிடையாது. அதனால் செயல்களின் விளைவுகளின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் போதும் அதன் விளைவுகளின் மீது பற்றும் கவனமும் செலுத்தாதீர்கள். உயிர் உடலை விட்டு பிரியும் போது ஆன்மாவானது மற்றொரு உடலுக்கு செல்கிறது. அதேபோல் கர்மாவும் ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு தொடரும். கர்மாக்களின் அடிப்படையிலேயே அடுத்த பிறவியானது அமையும். அடுத்தடுத்த பிறவிகளில் நம்முடைய பயணம் கர்மாவின் அடிப்படையிலேயே செல்கிறது. கர்மாவின் சக்தி என்ன என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்பது எது? செயல்களின் மீது பற்று இல்லாமல் எவர் ஒருவர் ஈடுபட்டு அதன் பலன்களை பரமாத்மாவிடம் ஒப்படைக்கிறாரோ உண்மையில் அவர் ஞானம் பெற்றவர். அதனால் எந்த காரியத்தை செய்யும் போதும் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கர்மா என்பது நம்முடைய வாழ்வில் நடக்கும் நன்மை தீமை ஆகிய செயல்களின் கூட்டுத்தொகைதான். இது நம்முடைய எதிர்காலத்தை அல்லது விதியை நிர்ணயிக்கிறதே தவிர நம்முடைய பிறவி பயணத்தை பாதிக்காது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிப்பதில் கர்மாவின் மிகப்பெரிய பங்குண்டு. உடல்தான் அழியக்கூடியதே தவிர ஆன்மா அழிவது கிடையாது. ஆன்மாவின் பயணம் என்பது கர்மாவால் திரட்டப்பட்ட வாழ்நாளை கொண்டது. எப்போதும் கர்மா முற்றிலுமாக கழிக்கப்படுகிறதோ அப்போது ஆன்மா நித்தியமாகி பரமாத்மாவை அடையும். தூய்மையான நோக்கத்துடன் சுயநலமில்லாமல் செய்யப்படும் செயல்களே நல்ல கர்மாவை ஏற்படுத்துகிறது. இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் முக்தியாகி இறுதி நிலையை அடைவதற்கும் உதவுகிறது. கர்மாவின் நியதிகளை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை அறிகிறார்கள். அவர்களின் நல்ல மற்றும் நேர்மையான செயல்கள் அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. புத்திசாலிகள் தங்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய செயல்களின் மீது கவனம் செலுத்தி அவற்றை சிறப்பாக வடிவமைக்கிறார்கள். கிருஷ்ணர் விதி கர்மா இரண்டும் ஒன்றா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார். கருணை இல்லாமல் அல்லது கொடுமையாக செய்யப்படும் சிறிய செயல்களும் கூட எதிர்காலத்தை பாதிக்கும் நிகழ்வுகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் உருவாக்கும் கர்மா என்பது உணர்ந்து செயல்படுங்கள்.
கர்மா என்பது தலைவிதி அல்ல, தனிப்பட்ட விருப்பத்தின் விளைவு. புத்திசாலித்தனமாக தேர்வு செய்து செயல்படுவதன் மூலமாகவே விதியவே மாற்ற முடியும் என்கிறார் கிருஷ்ணர். கர்மாவை புரிந்து கொள்வதால் அதனால் ஏற்படும் எதிர்விளைவுகளையும் சுழற்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார். இந்த புரிதல் இருந்தால் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும். மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதிலிருந்து விடுபட்டு முக்தி அல்லது மோட்சம் எனும் இறைத்தன்மையை அடைய கர்மாவின் மீதும் நாம் செய்யும் செயல்களின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். இதுபோன்ற அரிய தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் டிவைன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.